Hey, hi all. Hope you all are doing great and preparing well for exam. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் PracticeMockல IBPS PO 2026 ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. தட் இஸ் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. அதுதான் அட்டன் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபுல் அப்ரோச் தான் இதில் சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ என்னோட மார்க் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எதுக்குன்னா, நீங்கள் வந்து இதில் டாப் 10 ரேங்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 80% ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். தட் இஸ் PracticeMockல. ஸோ நீங்களும் இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நமக்கு இதில் வந்து எடுத்தோடனே நமக்கு ரீசனிங் செக்ஷன் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு பசில் இருக்குது. பசில் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம மிஸ்லினியஸ் போகலாம். மிஸ்லினியஸில் பார்த்தோன்னா நமக்கு சிலோஜிசம் கேட்டிருக்காங்க. சிலோஜிசமில் ஒன்லி பிங்க் ஆர் மார்பிள், சம் பிங்க் ஆர் ஸ்டோன் அண்ட் ஆல் ஸ்டோன் ஆர் ராக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு டயக்ராம் போட்டுக்கிட்டேன். அது பாருங்கள், கொஞ்சம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அப்புறம் பார்த்தோன்னா கன்க்ளூஷனில் நோ மார்பிள்ஸ் ஆர் ஸ்டோன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து கரெக்டு. அண்ட் சம் ராக்ஸ் ஆர் ஸ்டோன் சொல்லியிருக்காங்க. அது வந்து கரெக்டாக, அதுவும் கரெக்டு. ஓகே, சம் பிங்க் ஆர் ஸ்டோன், ஓகே, அதுவும் கரெக்டு. ஸோ ஆல் ஆஃப் த அபவ் ஃபாலோஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போனோன்னா ஆல் ஃபார்ம்ஸ் ஆர் ஆல் ஈல்ட் ஆர் சாயில் அண்ட் நோ சாயில் ஆர் ரெட்னு சொல்லியிருக்காங்க. நோ சாயில் ஆர் ரெட்டா? ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நமக்கு தப்புன்னு வருது. அப்புறம் ஃபஸ்ட்டு கரெக்டு, அப்புறம் செகண்டும் கரெக்டு, அப்புறம் தேர்ட் வந்து தப்பு. ஸோ நமக்கு ஆப்ஷன் 1 and 2. அடுத்து பார்த்தோன்னா ஒரு டைரக்ஷன் கொஷின் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம அதை போட்டுடலாம். எடுத்தோன்னே U is 6 meter west of V. அப்புறம் U கூட கனெக்ட் பண்ண முடியுதா, இல்லை V கூட ஏதாச்சும் கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். நமக்கு வந்து T which is 8 meter north of Uன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் T கிடச்சிதா, Tலேருந்து நமக்கு S வந்து 4 meter ஈஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதை போட்டுக்கலாம். அப்புறம் கீழே வந்து U பற்றி சொல்லியிருக்காங்க, ஆனால் அது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா S கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ S அண்ட் R இருக்குது. ஆரை கனெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்புறம் R வச்சு 8 meter north of Q அப்படின்னு இருக்கா. ஸோ Q கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் Qலேருந்து வெஸ்ட் ஆஃப் Pன்னு சொல்கிறாங்க. ஸோ Pயும் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. அடுத்து ஓகே, V இருக்குது. ஸோ W இஸ் சவுத் ஆஃப் V. Wயோட எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, ஆனால் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் U அண்ட் W 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா நமக்கு வந்து 8 அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, இதுக்கப்புறம் என்னென்னா Q மட்டும் நான் பேலன்ஸ் போடாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதை போட்டதுக்கப்புறம் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆன்சர் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நீங்களே ஓரளவு பார்த்துக்கோங்க நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஏன்னா உங்களுக்கு கொஷின் லைக் அது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த மிஸ்லேஸ் அப்புறம் போட்டுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பிளட் ரிலேஷன் வந்து எனக்கு ஓரளவு பிடிக்கும் அப்படின்றதுனால அது எடுத்திருக்கேன். இதில் பார்த்தோன்னா இப்போது O is son-in-law of Eன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து ஓன்னு சொல்கிறாங்க. அப்புறம் E is daughter-in-law of H. ஸோ E வந்து ஒரு ஃபீமேல் அண்ட் H வந்து E ஹஸ்பண்டோட பேரண்ட்டு. K is grandmother of F who is only son. ஸோ இது வந்து 3 ஜென்ரேஷன் தான் இருக்காங்க, 3 மேரிட் கப்பல்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம போட்டோம்னா நமக்கு அது கிடச்சிரும். இதை வந்து தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆமாம், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை கரெக்டு தான், இந்த மாதிரி தான் வரும். கரெக்டு. இப்போ வந்து நமக்கு மிச்சம் யார் இருக்கா, ஆர் இருக்காவா. ஆர் வந்து நமக்கு ஓட ஒய்ஃபு. ஸோ ஹவ் இஸ் ஓ ரிலேட்டட் டு எஃப் அப்படின்றது கொஷினுக்கு பிரதர் இன் லா. அண்ட் அடுத்த கொஷின் வந்து ரெண்டு கொஷின் தான் நமக்கு பிளட் ரிலேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து போகலாம். இப்போ வந்து இன்இக்வாலிட்டிஸில் வந்து எம்லேருந்து ஈக்கு போகும்னு கேட்குறாங்க. எஸ், M to N போயிட்டு Nலேருந்து ஈக்கு போகும். ஸோ ஃபஸ்ட் ஒன் கரெக்டு. அடுத்து ஆர்லேருந்து எஸ் போகுமான்னு கேட்குறாங்க. R to N, N to S போகாது. அப்புறம் கேலேருந்து எஃப் போகுமா, கேலேருந்து எஃப் போகும். கேலேருந்து N வந்துட்டு இல்லை, அதுவும் வராதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே ஒன்லி ஒன் வந்து ட்ரூ. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரே ஒரு இன்னைக்கு வேறு கொடுத்துருக்காங்க நமக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் பசில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எந்த பசில் எடுக்கலாம் அப்படின்றத நான் பார்த்துட்ருக்கேன் இப்போது. ஓகே இதுவே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் வந்து 9% இருக்காங்க. ஸோ 9 ஃப்ளோர்ஸ் போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம அப்ரோச் பண்ணால் தான் நமக்கு 35 கொஷின்ஸ் போட முடியும். போடுற அளவு தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டோன்னா இதில் போட்டுடலாம் 35யும். ஒருவேளை என்ன மாதிரி உங்களுக்கு குவான்ஸில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரீசனிங்கில் தான் பூஸ்ட் பண்ணணும். ரீசனிங் அண்ட் இங்கிலீஷில் தான். இந்த டெஸ்ட்டில் ஆக்சுவலாக எனக்கு வந்து இங்கிலீஷுமே கை கொடுக்கல. நீங்கள் இதை வச்சு பாருங்கள். ஓகே சி லிவ்ஸ் ஆன் த ஆட் நம்பர் ஃப்ளோர் அபோவ் 5th ஃப்ளோரு. ஸோ 2 பாசிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டேன். ஒன்லி 2% பிட்வீன் சி அண்ட் ஹெச். இதில் வந்து ஒரு பாசிபிலிட்டி வருது. இதில் வந்து செகண்ட் ஒனில் வந்து இன்னொரு பாசிபிலிட்டி வருது. ஸோ நான் இன்னொரு லைன் போட்டு அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ எடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் ஓரளவு நல்லா பசில் அப்ரோச் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அதை பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ஜி லிவ்ஸ் இமிடியட்லி அபோவ் ஐன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த 2 இடம் காலியாக இருக்குன்னா இது 2 காலியாக இருக்குது. ஸோ இது மாதிரி இங்கேயும் இது காலியாக இருக்குது. அப்புறம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் லிவ் பிட்வீன் எஃப் அண்ட் ஜி சேம் ஆஸ் த நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் ஐ அண்ட் பின்னு சொல்கிறாங்க. அண்ட் டி டஸ் நாட் லிவ் ஆன் த ப்ரைம் நம்பர் சொல்கிறாங்க. ப்ரைம் நம்பர்னா 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட்டா. ஸோ டி லிவ்ஸ் ஆன் த நம்பர் 1 ஃப்ளோர். அண்ட் அடுத்த கொஷனுக்கு ஹவு மெனி பர்சன்ஸ் லிவ்ஸ் பிட்வீன் சி அண்ட் இ. எத்தனை பேர்? 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஓகே அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் அண்ட் ஹவு மெனி பர்சன்ஸ். ஆமாம் 3 பேர் தான் கரெக்டு. அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரிகார்டிங் ஐ. ஐ பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நீங்கள் இந்த மாதிரி பசில் சால்வ் பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த 5 கொஷின்ஸ் போடுறது ஈஸியாகிடும். ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ ஓகே நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு 2 parallel ரோஸில் 6 மெம்பர்ஸ் உட்காந்துருக்காங்க. லைக் 12 மெம்பர்ஸ் உட்காந்துருக்காங்க. அதில் இவங்கெல்லாம் வந்து நார்த்து. ஓகே டபிள்யூ செட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஒன் ஹூ ஃபேஸஸ் எம். ஒன்றும் இல்லை, அந்த பேப்பர் வந்து நான் ஏபிசிடி எழுதி வச்சுருப்பேன். லைக் திடீர்னு அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் இருக்குல்ல. சென்டென்ஸ் ஃபார்மேஷன் மீன்ஸ் மிஸ்லினியஸில் நமக்கு ரீசனிங்கில் வரும்ல, அதெல்லாம் டக்குன்னு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு. அதனால் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒன்லி 2% சிட் பிட்வீன் எம் அண்ட் கே. இந்த பக்கத்துலேயும் உட்காரலாம், அந்த பக்கத்துலேயும் உட்காரலாம். அப்புறம் கே ஃபேஸஸ் இமீடியட் ரைட் ஆஃப் வி. ஒன் ஹூ ஃபேஸஸ் கே சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் வியா. ஓகே இப்படி இங்கே வந்து வி போட்டோன்னா சரி. அப்புறம் யூ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஒய். இங்கே போடலாமா? யூ இங்கே போட்டோன்னா ஒய் அங்கே போட்டோன்னா வராது. அப்புறம் ஏன்னா கே வந்து யூ ஃபேஸ் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஸோ இதுலேயும் வராது, இங்கே வராது. இந்த சைடு கீழே இருக்கிற பாசிபிலிட்டி தான் அது வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுல அதனால் கே வந்து யூவை ஃபேஸ் பண்ணாது அப்படின்றது. ஆமாம் இப்படி தான் வரும். ஏன்னா லெஃப்டில் நான் ஒய் போட்டாலுமே எக்ஸ்ட்ராவாக அது வந்து யூ கிடைக்காது. அப்புறம் பார்த்தோன்னா ஜெட் டஸ் நாட் சிட் இன் த எண்ட் ஆஃப் த ரோ. ஓகே அதுவும் போட்டாச்சு. அண்ட் ஹெச் சிட்ஸ் அகெயின் டு த ரைட் ஆஃப் ஜே. இங்கே ஜே போட்டோம், நெக்ஸ்ட்டு ஹெச் போட்டோன்னா ஓகே எல் ஃபேஸஸ் இமீடியட் ஓகே ஜெட்டோட இமீடியட் லெஃப்ட். ஓகே கிடச்சிச்சா? அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஹவு மெனி பர்சன்ஸ் இட்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் ஒன் ஹூ ஃபேஸஸ் ஜெட். ஐக்கும் ஐ வந்து நான் இன்னும் போடல, மேலே அந்த கே பக்கத்தில் ஐ தான் வரும், அவங்களுக்கும் செட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு த ஒன் ஹூ ஃபேஸஸ் எல். அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரிகார்டிங் கிவன் அரேஞ்ச்மெண்ட். கே ஃபேஸஸ் ஒய் தான் நமக்கு கரெக்டு. நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ஸ் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் ரோ 1ல் யார் இருக்கான்னு கேட்குறாங்க. ஐஎன்ஹெச் இருக்காங்க.
ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? அடுத்து வந்து நமக்கு என்னது, ஓகே 8% வந்து இதில் ஆக்சுவலி நான் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன்னா, நான் 8 பேர் அப்படின்றத எண்ணிட்டேன். ஆனால் அதில் ஜென்ரலில் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். மேஜர் ஜென்ரல் பிரிகாடியருக்கு அப்புறம் கர்னல் இருக்காங்களா, அப்புறம் லியூட்டனன்ட் கர்னல் இருக்காங்க. ஸோ நான் கர்னல் மட்டும் எடுத்துட்டேன். டோட்டலாக 7 தான் போட்டேன். அதுக்கப்புறமா தான் செக் பண்ணிவிட்டு நான் 8 பேர் அப்படின்றது போட்டேன். இந்தமாரி பண்ணக்கூடாது, நீங்கள் போடும் போதே கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ இஸ் டெசிக்னேட்டட் ஆஸ் கர்னல் சொல்லியிருக்காங்க. ஸோ கர்னலாக வந்து யூ இருக்காங்க அப்படின்ட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒன்லி 2 பர்சன்ஸ் டெசிக்னேட்டட் பிட்வீன் யூ அண்ட் பின்னு சொல்கிறாங்க. யூக்கும் பிக்கும் 2 பேர் தான் இருக்காங்க. ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொன்னால அந்த மிஸ்டேக் தான் நான் இப்போது கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பார்த்தோன்னா யூஎஸ் டெசிக்னேட்டட் அண்ட் 2% பிட்வீன் யூ அண்ட் பி. அப்புறம் 2 பாசிபிலிட்டி இருக்குது. லைக் நம்பர் ஆஃப் பர்சன் சீனியர் டு பி இஸ் ஜூனியர் டு ஆர்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு 3% பிட்வீன் ஆர் அண்ட் எஸ். ஈஸி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த இது போடுறதுக்கே, பசல் போடுறதுக்கே. ஓகே, இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட் ஒன் கேன்சர் கியூ. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹோமன் பர்சன்டேஜ் பிட்வீன் வி அண்ட் டபிள்யூன்றாங்க. 4 பேர். ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரிகார்டிங் டீன்றாங்க. ஓகே, அடுத்த டெசினேஷன் ஆஃப் எஸ் வந்து மேஜர். ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் இமீடியட் சீனியர் டு ஆர் டபிள்யூ. ஓகேவா, அடுத்த கொஷின் போகலாம். அடுத்து இது முடிச்சிச்சு. ஓகே, 7% சர்க்குலர் சீட்டிங். இது 7 மெம்பர்ஸ் உட்காந்துருக்காங்க. நான் எடுத்தோடனே 8 போட்டேன். ஸோ மாற்றிட்டு ஆர் ஃபேஸ். ஸோ வந்து சில பேர் வந்து இன்வெர்ட்ஸ், சில பேர் வந்து அவுட்வர்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏ ஃபேஸ் சென்டர் அண்ட் லைக்ஸ் மேக்ஸு அண்ட் இ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. And also the one who likes geography sits immediate left of A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இது நடுவில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வேண்டாம், டைம் கன்சியூமாக இருக்குது. இன்னும் 7 minutes தான் இருக்கா, இன்னும் 3 பசில் போடணும் அப்படின்றதுனால இதை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்தது போகிறேன். அடுத்தது வந்து ஓகே, alphanumeric series. இதில் வந்து how many such even numbers are there in the given arrangement அப்படின்னு கேட்டிருக்காங்க. which is immediately preceded by even number preceded by symbol and immediately followed by odd number கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா நான் இந்த மாதிரி எப்பவுமே எழுதி வச்சுப்பேன். லைக் ஃபஸ்ட் எடுத்தோடனே சிம்பிள், அதுக்கப்புறம் ஈவன் நம்பர், அதுக்கப்புறம் ஆட் நம்பர். ஏன்னா அப்படி அது எனக்கு எழுதுனதுக்கப்புறம் தான் மைண்டில் ஒரு மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நான் நம்பர் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்த கொஸ்டின் போனால், இஃப் ஆல் த சிம்பிள்ஸ் ஆர் ட்ராப்டு ஃப்ரம் த கிவன் அரேஞ்ச்மெண்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் வில் பி 6th element டு த ரைட் ஆஃப் 4th element ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். 6th element டு த லெஃப்ட் ஆஃப் ரைட் ஆஃப் 4th element ஃப்ரம் த லெஃப்ட் யாருன்னா 9. 9க்கு 6th 1 2 3 4 7. ஸோ ஓகே, அடுத்து which of the following is exactly in the middle between 8th element from the left and 12th element from the right. எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் தான் நமக்கு சென்டரில் இருக்குது. 2 and 7 நினைக்கிறேன்.
அடுத்து வந்து how many pairs of letters. இது வந்து இந்த கொஷினோடது இல்லை, நார்மல் கொஷின் நினைக்கிறேன். கிராண்ட்ஃபாதரில் எத்தனை லெட்டர்ஸ் வந்து ஆஸ் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ் ஃப்ரம் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட்னு கேட்டிருக்காங்க. நான் எப்பயுமே எழுதி தான் நான் கவுண்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து அப்படியே பார்த்து நேம் பண்ண முடியாது, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவேன். ஒரு 4 minutes தான் இருக்குது. இன்னும் 2 பசில் வச்சிட்ருக்கேன். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் வந்து ஓகே 7% இருக்காங்க, 7 cities இருக்குது, 7 ஏர்லைன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும், லைக் அதை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒன் who travels to Tokyo travels to Asia அப்படின்றாங்க. இது ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை அப்படின்றத நான் கவனிக்கல, ஒரு வேகத்தில் போட்டுட்ருந்தேன் அப்படின்றதுனால கொஞ்சம் கார்னரில் எழுதிட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே தான். அப்புறம் ஓ ட்ராவல்ஸ் டு நெய்தர் டோக்கியோ நார் ரோமு, ஸோ ஓ இருக்கட்டும். அடுத்து ஆர் ட்ராவல்ஸ் டு லண்டன் பை விஸ்தாரா அண்ட் பி டசன் ட்ராவல் பை ஸ்பேஸ் ஜெட். பி ட்ராவல்ஸ் டு பெர்லின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கியூ ட்ராவல்ஸ் பை அக்காசா. ரொம்ப ட்ரிக்கியெல்லாம் இல்லை, இதெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே எழுதுனாலே ஓரளவு நமக்கு கிடச்சிருது. 2-3 தான் நமக்கு டீட்டெயில் கிடைக்காம இருக்குது. ஸோ அவங்க தான் நெய்தர் கொடுத்துருக்காங்களா, நெய்தர் வச்சு போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடுது. நீங்களே பார்த்தா தெரியும், இது ஃபுல்லாகவே நான் வந்து ஜஸ்ட் கிவன் கொஷின் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ தான் நான் வந்து ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறேன். மிச்சம் இருந்தது எத்தனை பேர், டோட்டலாக 7 பேர். இப்போ நம்ம 6 பேர் போட்டிருக்கோம், இன்னும் 2 பேர் இருக்காங்க பர்சன்ஸு. ஒன்று என்னு, இன்னொன்று வந்து ஓ தான் வந்து நெய்தர் பை டோக்கியோ நார் ரோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ தனியாக இருக்கும் ஓ. லாஸ்ட்டாக நான் போட்டிருக்குது ஓ ஆக்சுவலாக. ஸோ என் வந்து இங்கே வந்துடும். பர்சன்ஸ் முடிச்சா இப்போ ஏர்லைன்ஸ் பார்த்தோன்னா இவ்வளோ பேர் ஏர்லைன்ஸில் இல்லை. அப்புறம் சிட்டிஸ் பார்த்தோன்னா 3 பேர். அவங்க நெய்தர் கொடுத்துருக்காங்க. எஸ் நெய்தர் ட்ராவல்ஸ் பை ஏர் இண்டியா ஒரு ஸ்பைஸ் ஜெட்டு. ஓகே, அண்ட் பி டசன் ட்ராவல் பை ஸ்பைஸ் ஜெட் அண்ட் ஓகே சிட்டிஸ் செட் ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்து ஏர்லைன்ஸ். ஓகே அவ்வளோதான். இதை வச்சு நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். இன்னும் 1.5 minutes தான் இருக்குது. அதுக்குள்ளே இன்னும் ஒரு பசில் ஃபுல்லாகவே இருக்குது. அந்த பசில் போடலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் பசில் வந்து நான் அந்த டைமுக்குள்ளே போட முடியாது அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சு எனக்கு. அப்போதைக்கு எனக்கு மைண்ட் ஒர்க் ஆகலை டக்குன்னு போடுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ வந்து ஒரு மிஸ்லினியஸ் இருக்குது, 5 பசில் இருக்குது. 5 பசில் என்னால் போட முடியல. சரி மிஸ்லினியஸ் தான் இருக்கிற டைமில் நம்மளால் போட முடியும். 56 செகண்ட் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்றதுனால மிஸ்லினியஸ் எடுத்து நான் சொன்னேன் அந்த பேப்பர் வச்சு போடுவேன் அப்படின்ட்டு. லைக் ஏபிசிடி வந்து நான் எழுதி வச்சுட்டு போடுவேன்னு எப்படி தான் வந்து செக் பண்ணி தான் போடுவேன். ஒரு வாட்டியும் நம்ம டெஸ்ட் அப்போ இது மாதிரி எழுதிக்கிறதுக்கு எனக்கு கடுப்பாக இருக்கும். அதனால் இதை எழுதி பெர்மனெண்ட்டாகவே வச்சுப்பேன். அதே மாதிரி எக்ஸாம்லேயுமே போயிட்டு போன வேகத்தில் அந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ரஃப் ஷீட் கொடுக்கும் போதே நான் எழுதிடுவேன். எழுதி முடிச்சிட்டா அதுக்கப்புறம் நமக்கு டெஸ்ட் போடும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. டைம் சேவ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு.
அவ்வளோதான். இதுக்குள்ளே போட முடியாது போல இருக்கு. நான் ட்ரை பண்ணேன், ஒரு 2 minutes or 1 minute இருந்தால் கூட போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு டைமு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கிலீஷ் போகலாமா? இங்கிலீஷில் எடுத்தோன்னே நமக்கு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தோன்னா by many archaeologists say such experiments testamentனா என்ன மீனிங்ன்றது மறந்து போயிடுச்சு. establish only that a replica can generate electricity, not that ancient vessels were designated to do so. Experiments establish only, prove only that replicas can generate electricity. Prove, testament, facts, proof, facts, establish 1 and 2 நினைக்கிறேன், அப்படி தான் போட்டிருக்கேன். சரி, ஓகே, கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருக்குது. ஓகே, the exact amount of electricity consumed by data centers globally or in the United States which hosts more than any other nation are not publicly reported. ஆக்சுவலாக நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நீ வந்து படித்து போடுறதுல லைக் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வச்சு போடுறது எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு. இந்த டெஸ்ட்டில் அப்படி தான் ஆச்சு. இதுக்கு தான் கிராமர் படிக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. இதுவுமே எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, என்னால் போட முடியல. ஸோ எனக்கு ஒரு மாதிரி மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி தோன்றது தான் நான் போட்டிருந்தேன். அதனால் இந்த டெஸ்ட்டில் எனக்கு மார்க் கம்மி தான். ஆக்சுவலாக நான் ஃபுல் அட்டம் கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு மார்க் கம்மி. இந்த எரர் ஸ்பாட்டிங்கில் a fabled beast of burden, the camel is legendary for its tolerance of high temperature and ability to survive without water for days. The use of mobile libraries is another strategy the campaign deploys to bridge the literacy gap in rural areas. 1 and 2 error free நினைக்கிறேன். Okay, so China has posted worse than expected growth. Figures for numbers for worth for 3 months. Numbers and figures நினைக்கிறேன் 1 and 4 அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நண்பர்களே, இதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதாச்சும் கிராமர் படிங்க அப்படின்ட்டு. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா இந்த மெத்தட் எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. சில நேரத்துலலாம் உங்களால் இது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்றது உங்களுக்கு டவுட்டு தான். அடுத்து வந்து இதுவும் ஒரு எரர் தான். எரர் ஸ்பாட்டிங் ஃபார் ஸ்மால் பர்ன்ஸ் ஆர் கட்ஸ் a scar is a small price to pay for rapid healing. A scar is a small price. அது எனக்கு மீனிங்ஃபுல்லாகவே இல்லையே. கட் a scar for small burns and cut. ஸோ நான் பி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி நான் இதில் ரிவ்யூ சொல்கிறது ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னன்றது எனக்கு தெரியல. இங்கிலீஷில் நான் இந்த இங்கிலீஷ் வந்து நான் தப்பு தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத இதுலேருந்து கற்றுக்கோங்க. லார்ஜ் ஜென்ரேஷன் கேப்பபிள் ஸ்பெல்லிங். ஓகே, என்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுமா? லார்ஜ் ஜென்ரேஷன், லார்ஜ் ஸ்டடி ஆஃப் ஓல்டர் அடல்ட்ஸ் அண்ட் மோர் கேப்பபிள் தேன் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். ஸோ CBA தான் நமக்கு வரும். அடுத்து, as the day progressed, dozens of songbird were brought out for their 10 minutes round. மினிட்ஸா? ஸோ அதான் கொடுத்துருக்கேன். a dozen of songbirds. ஐயோ, பேரஜம்பிள் இது அப்புறம் போட்டுக்கலாம், நமக்கு அதுக்கு செட் ஆகாது. ஸோ one reason to-do list are useful or because we are more likely to remember things we can't completed.
we haven't completed. The reason to-do list are useful is that we are more likely to 1 and 3 நினைக்கிறேன். One advantages of to-do list that are that we can part of what makes to-do list useful is because part of what makes reason to-do list are useful is that ஏன் 2 and 3 கொடுத்தனே எனக்கு தெரியல, அந்தளவு கொடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வரணும்னு நினைக்கிறேன். Thanks to the modern world's need for convenience, charges are at least high that at least one of your comfort food is ultra chances 1 and 4 நினைக்கிறேன். ஏன்னா சார்ஜஸ் வராது. ஸோ 1 4 நினைக்கிறேன். ஆட்ஸும் வராது. ஏன்னா அவங்க வந்து ஹை சொல்கிறாங்க, பாசிபிலிட்டி அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சான்சஸ் அண்ட் லைக்லிஹுட் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஆர்சி இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச மீனிங் ஏதாச்சும் இருக்க வைப்போம். டு ஹோல் இன்ஸ்பயருக்கு வந்து ரெயின்ஃபோர்ஸ் மீனிங் இப்போ தான் படித்தேன், நான் மறந்து போய்ட்டு. டிஸ்வேட் வந்து ஏதோ இன்ஸ்பயருக்கு ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வித் ஹோல்டு வராது. இன்ஸ்பயர் வித் ஹோல்டு. ரெயின்ஃபோர்ஸாக டிஸ்வேடாக எனக்கு தெரியல. ஓகே, அடுத்தது போகலாம். Neuroscientists are discovering that spending time with others may be a basic biological necessity like the need for food or water. எல்லாமே கரெக்டாக தான். நியூரோசைன்டிஸ்ட் ஸ்பெல்லிங் ஓகே தான். எல்லாரும் கரெக்டாக தான் நினைக்கிறேன். நெசசிட்டி biological necessities நினைக்கிறேன். others may be basic biological necessities. இல்லை. ஓகே, அடுத்தது போகலாம். அக்கார்டிங் டு த ரீசன்ட் studies drinking 2 to 6 cups a day is associated with தான் வரும் நினைக்கிறேன். ஸோ லிங்க்டு டு ஃபஸ்ட்டு நான் அசோசியேட்டட் வரும் அப்படின்றதுனால பிஇயில் போய் ஹோவர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அசோசியேட்டட் வித் தானே வரும். அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு லிங்க்டு. அதுக்கப்புறம் வந்து டு அ லோவர் ரிஸ்க் ஆஃப் arterial changes associated with heart diseases. Okay, CAB. அடுத்து similar as much like as humans, same way as human. 1 and 2 நினைக்கிறேன். சேம் அட் ஹியூமன் அட்டு வராது, அதனால சேம் as human அப்படி மேபி வரலாம். அட் போட்டிருக்கனால அது கிடையாது. ஸோ 1 and 2. அடுத்து ஷேக் doesn't remembers low blood pressure being a problem when she was growing up in poverty on the sidewalks, so there were plenty of others. First one I mistake மாதிரி தோணுச்சு. Scientists predicts that humanity will miss its target of keeping atmosphere warm. Scientists forecast that, estimate that. forecast வரும், எஸ்டிமேட்டும் ப்ரிடிக்ட்னு நினைக்கிறேன். 1 and 3 இருக்குன்னு பார்க்கலாமா? 1 and 3 தான் வரும். ப்ரிடிக்ட். எதுக்கு நான் 1 and 4 கொடுத்தேன்? 1 and 3 தான் கொடுத்துருக்குண்ணா. ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா இப்போது பேராஜம்பிள் போகலாம். இன்னும் 10 minutes தான் இருக்குது. பேராஜம்பிள் பார்த்தோம்னா இன்னும் ஒரு எரர் ஸ்பாட்டிங் நான் போடல. For 4 tormenting hours, Prabhat Kohli battled the stormy water
of the Kaiwi Channel between the Molokai and Oahu Island in Hawaii. கரெக்டாக இருக்குமா தெரியுது. Hawaii's successful crossing of Kaiwi were just one notch in the series of tests that makes up the Ocean's 7 challenges, the Grand Slam. Completing it requires athletes to cross an okay, third correct நினைக்கிறேன். crossing of Kaiwi Channel. ஸோ வாசன் வருவதுக்கப்புறம் நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து a big challenge in teaching robots, அது மேபி ஃபஸ்ட்டு லைனாக இருக்கலாம். இட்ஸ் கிளியர் டு அஸ் தட் டெனம் டசன்ட் ஓகே, இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு தான் வரும், ஃபாலோயிங்கில் தான் வரும். அவர் ஐஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ப்ரொவைட் அ ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது வரலாம். மேபி 1 and 2 வர வாய்ப்பு இருக்குது. லைக் A and B வந்து நமக்கு ஃபஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தட் சேலஞ்ச் இஸ் ஈஸியர். எல்லாமே இப்படி தான் வரும். இட் இஸ் கிளியர் டு அஸ் தட் டெனம் டசன்ட் ஃபோல்ட் லைக் silk, and another result of all that learning is simply look a piece of with institution of how heavy and stretchy it is and how it would best be folded. First, our eyes and hands provide a tremendous amount of information about the world. A big challenge in teaching robots to fold laundry is a infinity of ways that various fabrics can fold. ஓகே, ஏன் தான் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. எப்பயுமே எனக்கு வந்து பேராஜம்பிளில் மிஸ்டேக் ஆகும் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து என்ன வரும், லாஸ்ட் ஒன் வந்து another result of all the learning is simply looking at piece of intuition of how heavy or stretchy and how it folds would be folded. அதுக்கப்புறம் it is clear to us in investment. A C ஆ இருக்குமோ, B செகண்ட் வந்து C, ஃபோர்த் ஒன் வந்து நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன். யோசிச்சு தப்பாக போடுவேன். ஓகே, ஃபோர்த்து வந்து சி, அப்புறம் தேர்டு வந்து பி, அண்ட் ஃபிஃப்த்து வந்து இ, அண்ட் செகண்ட் வந்து நான் டி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே அதை பார்த்தோன்னா நம்ம அவ்வளோதான், அதிலே உட்காந்துருவோம். ஸோ அடுத்து போகலாமா, ஆர்சி அதை முடிச்ச டைம் வந்து அதுக்கு போகலாம். திரும்பி இப்போ செக் பண்ணிக்கலாம் வந்துச்சு. இது ஃபுல்லாக என்னால் படித்து காட்ட முடியாது, நீங்களே படிச்சுக்கோங்க, நான் படிச்சுக்கிறேன். ஓகே, நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதனால் பாஸ் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இதில் வந்து எங்கே விட்டோம், ஓகே, இப்போ எனக்கு 6 minutes டைம் இருக்கிறதுனால அதை படிச்சுட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லை, 2 minutes தான் அப்படி இருக்குதுன்னா ஃபுல்லாக படிக்க வேண்டாம். உங்களுக்கு கொஷின் பாருங்கள், எந்த கொஷினுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு அதை மட்டுமாச்சும் அட்டன் பண்ணுங்கள். எதுவுமே அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு 1-2 அட்டன் பண்ணுறதே பெஸ்ட்டு. ஆனால் அதுவும் கரெக்டாக பண்ணிடுங்க எப்படியாச்சும். லைக் நீங்கள் சினானிம் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் அந்த சென்டென்ஸ் படிச்சுட்டு அதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுட்டு அதை ஆன்சர் போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து எரர் கொடுத்துருப்பாங்க, எரர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு மார்க் கெயின் ஆகும். 1 mark ஆச்சும் அந்த 1 minute 1 mark or 2 mark ஆச்சும் உங்களுக்கு கிடைக்கணும். ஒரு நாள் டைம் இவ்வளோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து ஆர்சி படிக்கலாம்.
இப்போ இந்த டுக் ஹோல்டுன்றதுக்கு எனக்கு மீனிங் தெரியல. ஸோ நான் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா அது லைனுக்கு செட் ஆகுற மாதிரி என்ன மீனிங் தருதோ அதுதான் நான் அட்டன் பண்ணுவேன். This would essentially reset the body's defenses to a state like that one that existed. Took hold, become firmly established இல்லைனா வந்து showed symptoms, first showed symptomஸாக இருக்கலாம். took holdனா ஒரு பவர் எடுத்த மாதிரி அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அந்த லைனில் அப்படி தான் இருந்துச்சு. எங்கே இருக்குது? This would essentially reset the body's defense to state like that one that existed before disease பவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி become firmly established. ஸோ அதான் வரும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இன்ஸ்பயருக்கு நான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த பேசிக் premise of CAR T is to activate the power of key immune. Activate CAR T. ப்ரிமைஸ்னா பில்டிங் அந்த மாதிரி லைக் பிளேஸ் தான் நினைக்கிறேன். ப்ரிமிசிஸ் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ஆனால் மிச்சம் எதுவுமே செட் ஆகலையே. ஃபால் வராது. மேனிஃபெஸ்ட் இன்ஸ்டியூட் டிமாண்ட், பேசிக் டிமாண்ட் ஆஃப் ஓகே டிமாண்ட் தான் போல இருக்குது. ஷிட், அதை நான் மாற்றி கொடுத்துட்டேன். இப்போது நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கு தெரியுது. ஸோ த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட். நான் அதுக்கு பாதி படிக்கவே இல்லை இதுக்கே. அதனால் இப்போது ரெஸ்யூம் பண்ணிட்டு அதை படிச்சுட்ருக்கேன். ஸோ ஆர்சி மட்டும் நீங்கள் போட்டுருங்க.
ஸோ லாஸ்ட்டு தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி தான். எனக்கு அடுத்து குவான்ஸில் பார்ப்போமா என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டிஐ இருந்துச்சு. டிஐயில் பார்த்தோன்னா எடுத்தோடனே எனக்கு ஈஸியான டிஐ தான் இருந்துச்சு. ஆனியனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, அப்புறம் டொமேட்டோஸ் அண்ட் கிரேப்ஸ் ஏபிசியோடது ஃபுல்லாக வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு வெறியில் போட்டேன். ஈஸியாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த டிஐ வந்து 3 இருந்துச்சு, அதில் 2 ஈஸி தான், இன்னொன்று ஈஸி தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கன்சூமிங் ஆகிடுச்சு. இதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஓகே, இப்போ வந்து அந்த கிராஃப் பார்த்து அதோட வேல்யூஸ்லாம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அந்த கிராஃப் வேல்யூ நம்ம போட்டாலே நமக்கு வந்து கொஷின் அட்டன் பண்ணலாம். ஏன்னா கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் ஆனியன்ஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் ஆல் 4 டிஷ்ஷஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 140 எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணால் நமக்கு வந்து 140 அப்படின்றது ஆன்சர் வந்துச்சு. அண்ட் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் டொமேட்டோ யூஸ்ட் இன் த ஏ அண்ட் பி ஆட் பண்ணி டொமேட்டோவில் ரேஷியோ இஸ் டு கிரேப்ஸ் டீயில் எவ்வளோ அப்படின்றது கேட்குறாங்க. அதோட தான் நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இஃப் த ப்ரைஸஸ் ஆஃப் ஆனியன் டொமேட்டோஸ் அண்ட் கிரேப்ஸ் இஸ் இவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் எதுலனா சியில் கேட்டிருக்காங்க. ஸோ சியோட ஆனியன் டொமேட்டோ அண்ட் கிரேப்ஸ் வேல்யூ தெரியும். ஸோ இதில் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். நான் அது பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. நீங்கள் பாருங்கள், நான் ஜஸ்ட் ஒரு ரஃபாக மட்டும் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேன். ஒரு நாள் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபோக்கஸ் ஆகலை அப்படின்றது எனக்கு தெரியல. எக்ஸாம் டைமில் என்னால் பார்க்க முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதில் வந்து வீடியோ எப்படி இருக்குது, ஃபோக்கஸ் ஆகுதா அப்படின்றது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் திணறிட்டுருக்கேன் அப்படின்றதுனால தான் ஸ்பீடு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு ஸ்பீட் டெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். அப்போது ரெகுலராக எடுக்க முடியல என்னாலையும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கெடியூல் இருக்குல்ல, லைக் எப்படி நம்ம டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருப்போம்ல, அதனால் அது ஃபாலோ பண்ணுறப்போ டெய்லி ஸ்பீட் டெஸ்ட் எடுக்க முடியல. பண்ணால் தான் ஆனால் சரி வரும். இனிமேல் நாளையிலேருந்து பாருங்கள், கண்டிப்பாக பண்ணுறோம். நானும் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து லெட் த குவான்டிட்டி ஆஃப் கிரேப்ஸ் அடுத்த கொஷினுக்கு ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு போவோம். டெஸ்ட் போட்டே இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த டெஸ்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் எப்படி போடணும் அப்படின்றது. ஸோ அதனால தான் ஓவராக பேசிகிட்ருக்கேன். நீங்கள் வேணால் மியூட் பண்ணிட்டு வெறும் வீடியோ மட்டும் பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது மட்டும். ஒரு வேளை டிஸ்டர்பாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லைனா நீங்களும் நான் பேசுறதை கேட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா இப்போ வந்து குவான்டிட்டி ஆஃப் கிரேப்ஸ் யூஸ் டு ஏ அண்ட் பி, இது என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, சேம் தான். ஏஎம்பியோட வேல்யூ வந்து பியில் போட்டு அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கோ பிஎன்கியூவில். If every 2.5 kgs tomatoes used to prepare dish D, okay, and 1 kg mustard must be used. So D oda tomatoes எவ்வளோ பார்த்தோன்னா 30 kgsல 2.5 kg யூஸ் பண்ணும்போதெல்லாம் 1 kg வந்து மஸ்டர்ட் போட்டுக்கணும். ஸோ எத்தனை மஸ்டர்ட் நம்ம போடணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் 12 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்தோன்னா ஓரளவு ஈஸி தான் இருந்துச்சு. ஓகே, வேறு எதுவும் ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக போன வேகத்தில் சிம்பிளிஃபிகேஷன் மாட்டுச்சு. சிம்பிளிஃபிகேஷன் ஓகே. இதில் வந்து நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக தான் எல்லாமே போடுவேன். பாருங்கள், எனக்கு வந்து க்யூப் படிப்பேன் டெய்லியும், ஆனால் வந்து மறந்து போயிடுவேன். டெய்லியும் இல்லை, ஒரு தோன்றப்பெல்லாம் க்யூப்ஸ் படிப்பேன், அதனால மறந்து போயிடுவேன். அதுக்கு தான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம எந்திரிக்கும் போதே நம்மளோட ஸ்டடி ரூம் வாலில் வந்து க்யூப், ஸ்கொயர்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் வந்து எழுதி வச்சுருக்கணும். முன்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ தான் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ இதோட ஆன்சர் வந்து 9. அடுத்து போகலாம். 25/15, 5/3, ஸோ 6 + 76, that is minimum. ஓகே, none of this. அப்புறம் கரெக்டான ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். 24 ஆமாம் 20
34 வரும்னு நினைக்கிறேன். 24 தான். ஸோ நன் ஆஃப் திஸ் தான் ஆன்சர். கரெக்டாக தான் போட்டிருக்கேன். நம்ம மேலே நமக்கே டவுட்டு, கரெக்டாக போட்டோமா இல்லை ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்றதுனால அதனால் ஒரு செக் பண்ணுறது தப்பு இல்லை, ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. அடுத்தது வந்து 24/100 into 1/4 into 12. ஸோ 100. ஓகே, கொஞ்சம் அந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பார்த்து போட்டுக்கோங்க. 25 into 4, 100 + 5, 105 by 6 equal to 9 and 90. ஸோ into 6 into 90. ஸோ 6 90 நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிவிட்டு 91 3 15 வந்து 15 இங்கே பண்ணோன்னா 7. அடுத்து 120 6/5 into 1 2 6. இதில் பாருங்கள், இல்லை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி போகணுன்றது. அதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதெல்லாம் பேண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மெசல்னஸ் பூஸ்டர்ஸ் போட்டுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு டிஐ, அப்புறம் பூஸ்டர்ஸ், அப்புறம் வந்து அப்ளிகேஷன்ஸை போகலான்னு நினச்சேன். நம்பர் சீரீஸில் நமக்கு ராங் நம்பர் சீரீஸில் நமக்கு வந்து எப்பவுமே பிரச்சனை, இன்றைக்கும் பிரச்சனை கொடுத்துருச்சு. இதே பர்சனலி ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வரல. ஆன்சர் என்னன்னு தெரியல. அது இது வந்து +4 +6 +9 வரல. இது வந்து பார்த்தோன்னா 19 ஃபுல்லாகவே 19. அதுக்கப்புறம் வந்து 27 + 41 ப்ரைம் நம்பர்ஸாக வந்துச்சு. ஸோ அந்த சீரீஸ் மட்டும் தான் நான் ஒமிட் பண்ணேன். எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். எனக்கு தெரில, அதனால தான் விட்டுட்டேன். ஓகே, இது பார்க்கலாம். அடுத்த ஒரு டிஐ இருக்குது, இந்த டிஐ போடலாமான்னு பார்க்கலாமா? இது பார்க்க டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறது ஓடிட்டேன். இதில் வந்து ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பெட்ரோல், டீசல் அண்ட் எலக்ட்ரிக் அண்ட் சிஎன்ஜி எல்லாத்தையும் ஆட் பண்ண டோட்டல் வந்துருச்சு. ஸோ மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து பெட்ரோல், டெல்லியோட பெட்ரோல் கிடைக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இன் லக்னோலேருந்து மிச்சம் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டீசலோட இது கிடச்சிரும்.
அந்த மாதிரி பண்ணாலும் நம்மளுக்கு இதில் ஆன்சர் வரும். ஓகே, இது வந்து 5200 நினைக்கிறேன். 5200 minus 7400 minus 5200, so 2200. Delhi petrol. So அடுத்து லக்னோ பார்த்தோன்னா 7050 minus ஃபஸ்ட் கொஷினில் பாட்னா பற்றி கேட்டதுனால நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாட்னாவை போட்டேன், அதுக்கப்புறம் லக்னோவும் போட்டிருக்கேன். ஓகே, இல்லாத வேல்யூஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. லக்னோவோட எலக்ட்ரிக், ஓகே, பாட்னாவோட பெட்ரோல் டிவைடட் பை லக்னோவோட எலக்ட்ரிக்கு. சம் ஆஃப் நம்பர் ஆஃப் டீசல் வெஹிக்கல்ஸ் இன் லக்னோ ப்ளஸ் பாட்னா டுகெதர் ஹவு மச் மோர், எவ்வளோ மைனஸ் பண்ணுறாங்க, டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் டு சம் ஆஃப் சிஎன்ஜி இன் பாட்னா அண்ட் டெல்லின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதிலே தெரியும் நான் எவ்வளோ ஸ்லோ குவான்ஸில் அப்படின்ட்டு. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இது கொஞ்சம் ஈஸி தானே இருக்குது கொஷினு. அதுவே நான் வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னா ஹவு மச் மோர் தென் பர்சன்டேஜ்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படி தானே யூஸ்வலாக கேட்பாங்க அப்படின்றதுனால அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இதுதான் ஓவராக யோசிக்கக்கூடாது. நம்பர் ஆஃப் சிஎன்ஜி வெஹிக்கல்ஸ் இன் லக்னோ இஸ் வாட் பர்சன்டேஜ் டு நம்பர் ஆஃப் பெட்ரோல் வெஹிக்கல்ஸ் இன் டெல்லி. சிஎன்ஜி இன் லக்னோ எவ்வளோ, 1650 டிவைடட் பை பெட்ரோல் இன் டெல்லி எவ்வளோ வந்துச்சு, 220 into 100. திணறிட்டுருக்கேன் இந்த ஈக்குவேஷன் போடுறதுக்கு. அண்ட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பெட்ரோல் வெஹிக்கல்ஸ் டெல்லி, லக்னோ அண்ட் பாட்னா. அடுத்து அவுட் ஆஃப் சிட்டி இது போடுறோன்னு எனக்கு பொறுமையே இல்லை. ஆக்சுவலாக அந்த டைமில் வேறு போட்டுடலாம் அப்படின்ற ஒரு தாட் தான் இருக்குது. அவுட் ஆஃப் என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வந்துட்டாங்க ரூமில். இது எல்லாமே நான் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் நான் ரூம் வந்து தான், ஹாஸ்டல் வந்து தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம், டெஸ்ட் வீடியோ, லைவ் வீடியோஸ்லாம். ஏன்னா அப்போ தான் கேமரா ப்ளேஸ் பண்ண முடியும். லைப்ரரியில் அப்படி ப்ளேஸ் பண்ணி என்னால் போட முடியாது, எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்றதுனால சீக்கிரமாக வந்து போட்டால் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்களா, ஸோ பேசிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். இதுலேருந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், போடுறதுமே தப்பு தப்பாக தான் போட்டுட்ருப்பேன். தெரிஞ்சிச்சதுக்கப்புறம் நல்லா அது போட முடியாது அப்படின்றதுனால நெக்ஸ்ட் கொஷின் போயிட்டேன். அடுத்த கொஷினில் பார்த்தோன்னா சவுண்ட் ஏதோ ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் வேணாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். மிஷன் அலிகேஷன் எனக்கு நான் போடுவேன், ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும். அண்ட் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் கொஞ்சம் ட்ரை பண்ணேன், ஆனால் தப்பாக வந்துருச்சு. என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் டைம் டேக்கன் பை போட் டு ட்ராவல் 60 kilometers ஈச்
ஸோ வந்து 60/b ப்ளஸ் எஸ் ப்ளஸ் 60/b மைனஸ் எஸ் ஈக்குவல் டு 16 போட்டேன். ஸோ ஸ்டில் வாட்டர் எஸ்ன்னு 8ன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ 60/b ப்ளஸ் எஸ் ப்ளஸ் 60/b மைனஸ் 8 ஈக்குவல் டு 16 அப்படின்ற மாதிரி போட்டேன். அது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணப்போ எனக்கு ஆன்சர் வரல. அதில் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. டைம் வேஸ்ட் பண்ணுவது எப்படி அப்படின்றது என்கிட்ட தான் கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட்டில் நிறைய யோசிச்சு பார்த்தேன் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றது ரெக்டிஃபை எல்லாம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வரல. ஸோ அதை விட்டுட்டு அடுத்தது கொஷின் போயிட்டேன். அதான் அதுக்கு மேலே அதில் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற டைமும் வேஸ்ட்டு. அண்ட் வேறு நமக்கு தெரிஞ்சதுமே இது அட்டன் பண்ண முடியாது. இப்போ நான் ஏஜஸ் கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் அது பண்ணல. உட்காந்து இதுலேயே தேதின்னு தேய்ச்சிட்டேன்னா ஸோ டைம் முடிஞ்சிடுச்சு. நண்பர்களே, நான் இந்த வீடியோ எதுக்குன்னா என்கிட்டேருந்து நல்லது மட்டும் கற்றுக்கிறதுக்கு இல்லை, கெட்டதெல்லாம் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்றத கற்றுக்கிறதுக்காக தான். லைக் இந்த மாதிரி ஒரு கொஷின்லேயே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது, மற்ற கொஷின்லாம் பார்க்காம இருக்குது பாருங்களேன். நான் இன்னும் 5 கொஷின் பார்க்காமலே வச்சுருக்கேன். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் டைம் தான் போடுவான் பொறுமையாக, ஆனால் அவ்வளோ ஸ்பீட் எனக்கு வராது. அந்த ஸ்பீட் தான் முக்கியம் ஃபிலிம்ஸ்க்கு. ஆனால் இது வரைக்கும் IBPS PO Prelims எல்லா டைமும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டைம் கிளியர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த வாட்டி கொஞ்சம் பயமாக இருக்குது. எங்கே ஸ்லோ ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது எனக்கு. ஓகே, இப்போ இந்த டிஐ பார்க்கலாம். டிஐ ஈஸியாக இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து டோட்டல் வேல்யூ 2000 சொல்லிட்டாங்க. அது ஏபிசியோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்மளுக்கு ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் சாக்லேட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து அதில் 5 ஸ்டார் அண்ட் பர்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார் கிராஃப் இருக்குது, அந்த பார் கிராஃப் வச்சு நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஏன் டெஸ்ட் பாஸ் பண்ணேன் அப்படின்னா அகைன் டிஸ்டர்பன்ஸ் கேம். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸை தள்ளி விட்டு அடுத்து இப்போ டெஸ்ட் ரெஸ்யூம் பண்ணிட்டேன். இதில் வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இந்த டெஸ்ட்டு, லைக் இந்த டிஐ. ஆனால் டைம் 3 minutes தான் இருந்துச்சு. தெரியும் நான் எவ்வளோ ஃபஸ்ட்டாக போட்டுட்ருக்கேன்ட்டு. ஆனால் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரில. டோட்டலாக பார்த்தா மார்க் கம்மியாக வந்திருக்கு. என்ன கதைன்னு தெரியல. அவசரமாக போடுறேன் அப்படின்றதால அக்யூரசி மிஸ் பண்ணிட்டேன். சில்லி மிஸ்டேக்ஸ் தான் நிறையா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேன்ஸ்லேயே 17 போட்டிருக்கேனா, ஆனால் எனக்கு மார்க் ஏதோ 13 சம்திங் தான் வந்துச்சு. ஓகே, அதான் இதை எப்படி அப்ரோச் பண்ண சொல்லிட்டேன்னா, ஃபஸ்ட்டு 2000 நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அதை வந்து பர்சன்டேஜில் ஏபிசி எல்லாத்துக்குமே வந்து நம்ம பிரிச்சிட்டோன்னா லைக் இப்போது 22% வந்து சிக்கு இருக்கா, 22/100 × 2000 போட்டோன்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிரும். அதுதான் நமக்கு சியோட வேல்யூ. ஸோ டோட்டல் சாக்லேட்ஸ் இன் சின்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்களா, 5 ஸ்டார் மைனஸ் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு பர்க்கோட கிடச்சதும் அதை வச்சு நம்ம ஆன்சர் கிளியர் பண்ணிக்கலாம். அதோட நீங்களே போட்டுருங்க, இல்லைன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து
ஸோ அவ்வளோதான் டெஸ்ட் முடிஞ்சிச்சு. இதில் வந்து என்னோடய ஸ்கோர் வந்து 56. நல்ல மார்க் எதுலனா ரீசனிங்கில் 30 தான் அட்டன் பண்ணேன். 30யும் கரெக்டு. ஸோ அக்யூரசி ஓகே. மிச்சம் ரெண்டுத்துமே அக்யூரசி அடி வாங்கிடுச்சு. 13 தான் என்னோடய ஸ்கோரே இங்கிலீஷ் அண்ட் குவான்ஸில். நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் எடுக்கல அப்படின்னா இப்போயே போயிட்டு ப்ராக்டிஸ் மார்க்கில் IBPS PO Prelims 2026 ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படின்ற டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த டெஸ்ட் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ போட்டுட்டு நீங்கள் இதில் டாப் 10 ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு 80% ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் see you on next video.